வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரிசல்ட்டு வந்து காரூண்யாவில் வந்து 665ங்கிற ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்றைக்குமே பார்க்கணும். அந்த ரிசல்ட் எப்படி இறங்கியிருக்குன்னு நம்ம கணிச்சிக்கிட்டோம்னா அடுத்த நாள் வந்து இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இறங்குனதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து டைரக்ட் டேட்டு டிடி டைரக்டு டூ டிஜிட் டேட்டு. சரிங்களா? நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏற்கனவே 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது வந்து 3ஆவது ஃபார்முலா. 3ஆம் தேதி 3ஆவது ஃபார்முலா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன தேதின்னு பார்த்துக்குங்க. 03. சரிங்களா? தேதி வந்து 03 இங்கிலீஷுக்கு. மலையாளத்துக்கு வந்து 19. முஸ்லீமுக்கு வந்து 28. சரிங்களா? டேட்டுங்கிறது டேட் வச்சு ரிசல்ட் இறங்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து முக்கியமான ஃபார்முலா. இன்றைக்கி வந்து 28 வச்சு அடிச்சிட்டாங்க. 03 வந்து இன்றைக்கி தேதி, 19 வந்து மலையாளத்துக்கு தேதி, முகரத்துக்கு அதாவது முகரமில் இன்றைக்கி 28 தேதி முஸ்லீம் பண்டிகை. அதாவது காலண்டரில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும் போது இங்கிலீஷ் டேட்டு, மலையாள டேட்டு, முஸ்லீம் பண்டிகை டேட்டு தான் தெரியும். அதனால் வந்து அதை வச்சு ஈஸியாக அடிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி அந்த நம்ம ரிசல்ட்டு சீரீஸ் வந்து 665. அந்த 665ல் 2 டிஜிட் 65 எடுத்து அந்த 6 2ஆக பிரிச்சிட்டாங்க. எப்படின்னா 2 4ன்னு பிரிச்சுட்டு இந்த 5 2 இடத்துல வச்சு விட்றாங்க. 25 45 25 45 முஸ்லீம் டேட்டு 28. அப்போ ரிசல்ட் வந்து 2 5 4 5 2 8. பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி தான் ரிசல்ட் வந்து 6 டிஜிட் கூட கணிக்க முடியும் நம்மளால். நம்ம வந்து தொடர்ந்து எப்படி ரிசல்ட் இறங்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் சிக்காமல் போயிடாது ரிசல்ட்டு. அடுத்து இன்றைக்கி ரிசல்ட்டில் மற்ற ரிசல்ட் எப்படி இருக்குது, அது என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத ஒரு பார்த்துலாம். ஏன்னா இன்றைக்கி பார்க்குற ஃபார்முலா நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து கடைசி 4 டிஜிட் மட்டும் பார்த்துக்குங்க. அதில் 0 7 6 0 2 சைடு 0 வச்சு நடுவில் அந்த 66ல் வந்து +1 ஒரே ஒரு நம்பர் போட்டு 76ன்னு வச்சு 2 சைடும் 0 வச்சு விட்டான். இது ஒரு ரிசல்ட்டு. 70 70 2 6 +1 +1 போட்டு 2 0 அது 2 6 பிரித்து 70 70 எப்படி வைக்கிறான் பாருங்கள். அருமையாக வைக்கிறான். முன்னாடி வந்து 29. சரி, இப்படிலாம் ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணால் கேரளாக்காரங்க வந்து ஈஸியாக வந்து அந்த பெரிய ப்ரைஸ் 1 லட்ச ரூபா ப்ரைஸு, 1 கோடி ரூபா ப்ரைஸு, 80 லட்ச ரூபா ப்ரைஸு, 75 லட்சம் ப்ரைஸை வந்து கண்டிப்பாக அடிக்க முடியும். ரிசல்ட்டு கால்குலேஷன் பண்ணி டிக்கெட் எடுங்க. கால்குலேஷன் பண்ணாமல் டிக்கெட் எடுக்காதீங்க. 2 சைடும் 9424. சரிங்களா? 4 4 ஃபஸ்ட்டு 2வது டிஜிட்டும் 4th டிஜிட்டும் சேம் வைப்பான். அது 4ஆக மட்டும்தான் வைப்பான். இது வந்து அருமையான ஃபார்முலா. அதில் இன்றைக்கி வந்து 2 9 வச்சுருக்கான். 2 9னா தேதி வந்து 28, அதை +1 போட்டு அதை ரிவர்ஸில் வச்சுட்டான். இது ஒரு அருமையான ஃபார்முலா. இன்றைக்கி இறங்குனது பார்த்துக்கிட்டிங்க. டேட்டு வந்து டைரெக்டாக டேட்டு 2 டிஜிட் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஒரு ஃபார்முலா எப்போயுமே இறங்கும். ஒரு மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இறங்கும். இன்றைக்கி இறங்கிருச்சு. சரி, நாளைய ரிசல்ட்டு நம்முடைய கெஸ்ஸிங் என்ன, நம்முடைய கால்குலேஷன் என்ன,